தூங்கும்போது தான் சொத்தைப்பல் உருவாகும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் சொத்தைப்பல் வரும். நாம் தினமும் சாப்பிடும் உணவாக இருந்தாலும், ஸ்வீட்டாக இருந்தாலும், சாக்லேட்டாக இருந்தாலும், பால், டீ, காஃபி குடித்தாலும், சர்க்கரை இல்லாமல் எந்த உணவு சாப்பிட்டாலும் சொத்தைப்பல் வரும். நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் நீண்ட நேரம் பற்களில் இருக்கும் பொழுது கிருமிகளால் சொத்தைப்பல் உருவாகும். பற்களில் நாம் சாப்பிடும் பகுதி, அதாவது இந்த மேல் பகுதியில் மேடும் பள்ளமாக இருக்கும். இதில் பிஸ்கட் சாப்பிட்டாலோ, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலோ, சப்பாத்தி, ஸ்வீட்ஸ் போல் சாப்பிட்டாலோ, கடலை, முந்திரி போன்ற பருப்பு வகைகளை சாப்பிட்டாலோ, பயிர் போன்ற வகைகளை சாப்பிட்டாலும், எந்த உணவாக இருந்தாலும் நாம் மென்று சாப்பிடும் பொழுது உணவுகள் பற்களில் ஒட்டிக்கொள்ளும். இதே போல தான் பற்களுக்கு இடையிலும் பீன்ஸ், கேரட், சிக்கன், மட்டன் சாப்பிடும் பொழுதும் பற்களுக்கு இடையே மாட்டிக்கொள்ளும். பற்களில் இருக்கும் உணவுப் பொருட்களை கிருமிகள் சாப்பிட்டு அமிலத்தை வெளிப்படுத்தும், அதாவது ஆசிடை வெளிப்படுத்தும். ஒரு நாள் தானே ஸ்வீட் சாப்பிட்டேன், ஒரு நாள் தானே ப்ரஷ் பண்ணலை, சொத்தைப்பல் வந்துடுமா அப்படின்னா இல்லை, ஒரே நாளில் சொத்தைப்பல் வராது. கிருமிகள் தினமும் பற்களில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஆசிடை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக பற்களை அரிக்கும். சொத்தைப்பல் உருவாவதற்கு 3-6 மாத காலம் ஆகும். இதனால் தான் 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரிடம் சொத்தைப்பல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன் தூங்கும்போது தான் சொத்தைப்பல் வருதுன்னா, சாப்பிட்ட உணவுகள் தூங்கும்போது தான் நீண்ட நேரம் வாயில் இருக்கும். கிருமிகள் பற்களில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஆசிடை வெளிப்படுத்தும். ஆசிட் நியூட்ரலைஸ் ஆவதற்கு, சமநிலை அடைவதற்கு உமிழ்நீரோ அல்லது தண்ணீரோ தேவை. நாம் தூங்கும் பொழுது உமிழ்நீர் சுரப்பதும் குறைந்துவிடும். இதனால் கிருமிகள் வெளிப்படுத்தும் ஆசிட் பற்களை அரிக்கும். உதாரணத்துக்கு பல்லின் மேல் ஒரு துளி அளவு பட்ஸில் எடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கும். யோசித்து பாருங்கள், நம் வாயில் எவ்வளவு கிருமிகள் இருக்குன்னு. இதில் நல்ல கிருமிகளும் இருக்குது, கெட்ட கிருமிகளும் இருக்குது. சொத்தைப்பல் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் பற்களை அரிக்கும் பொழுது பற்களில் உள்ள கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃப்ளூரைட் டூத்பேஸ்டால் ப்ரஷ் பண்ணும் பொழுது இழந்த கால்சியத்தில் ஃப்ளூரைட் சேரும். இதனால் சொத்தைப்பல் உருவாவதை தவிர்க்க முடியும். சொத்தைப்பல் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்க வேண்டும். பால், டீ, காஃபியாக இருந்தாலும், பழம் ஜூஸ் குடித்தாலும் வாய் கொப்பளிக்க வேண்டும். நீங்கள் வாய் கொப்பளிக்க முடியாத இடத்துல இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கும் பொழுதோ, ட்ராவலில் இருக்கும் பொழுதோ வாய் கொப்பளிக்க முடியலன்னா சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிக்கும் பொழுது வாயில் எல்லா பக்கமும் தண்ணீர் போகிற மாதிரி லேசாக கொப்பளித்து தண்ணீரை முழுங்கிடுங்க. வாயில் எந்த உணவும் தங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போ தூங்கினாலும் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. தினமும் 2 முறை ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட்னால் ப்ரஷ் பண்ணணும். காலையில் சாப்பிடுவதற்கு முன்னாடியும் இரவு சாப்பிட்டதற்கு பின்பும் ப்ரஷ் பண்ணணும். பகலில் தூங்கும் பொழுது டூத்பேஸ்ட் இல்லைனாலும் வெறும் ப்ரஷ்ஷில் கூட ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஏன் ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட்னால் ப்ரஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோட லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டூத்ப்ரஷில் சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட்டுங்கிற டூத்ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். பல் துலக்கும் பொழுது சரியான முறையில் துலக்கணும். 3 மாதத்திற்கு ஒரு முறை டூத்ப்ரஷை மாற்றிக்கணும். எந்த மாதிரியான டூத்ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோட லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலே உள்ள பற்களில் சொத்தை இருந்தாலோ, பற்களுக்கு இடையில் சொத்தை இருந்தாலோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சொத்தைப்பல் ஆரம்ப நிலையில் இருந்தால் எந்த அறிகுறியும் இருக்காது. ஆரம்ப நிலையில் இருக்கின்ற சொத்தைப்பல்லை 5-10 நிமிடங்களில் பல் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சொத்தைப்பல் வலி வந்தால் பார்த்துக்கலான்னு இருக்காதீங்க. சொத்தைப்பல் எந்தெந்த நிலையில் என்னென்ன சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.